ரீசெண்டாக இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ ரொம்பவே மோசமான கண்டிஷனில் 3 பவர் டூல் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் அதை எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 3 மிஷினில் இந்த டாங்சாங்கோட ஆங்கிள் கிரைண்டரை தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் என்ன பிரச்சனைனே தெரியலங்க. ஆனால் சுற்றி முற்றியும் பார்த்தா ஒரே மண்ணாக இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணாமல் மலையிலே அப்படியே போட்டாங்க போல். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்பிண்டில் பிடிச்சி சுற்றி பார்த்தோம்னா சுத்தவே முடியலைங்க. ஃபுல்லாக லாக் ஆகி போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கேடும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறிஞ்சு போயிருக்கு. சரி, இதை கலட்டி உள்ள என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதில் உள்ள 4 ஸ்க்ரூவை மட்டும் ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த ஹெட்டை பிடிச்சி உருவி பார்த்தா தாங்க தெரியுது அந்த ஆர்மேச்சர் ஃபுல்லாக துருவும் மண்ணுமா ஏறி போயிருக்கு. இப்போ அந்த ஆர்மேச்சரை பிடிச்சி சுற்றி பார்த்தோம்னா நமக்கு லைட்டாக தான் மூவ்மெண்ட் இருக்கு. ஃபுல்லாகவே வந்து சுத்த மாட்டேங்குது. இப்போ பேக் சைடு உள்ள கவரை கலட்டுறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அதை லூஸ் பண்ணிட்டு அந்த கவரை கலட்டி உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கலட்டி பார்த்தோன்னே தான் தெரியுது அந்த சுவிட்ச் எல்லாம் வெறும் மண்ணா இருக்கு. ஆனால் அந்த சுவிட்ச் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. இப்போ அந்த சுவிட்சை கலட்டி விட்டுட்டு அதில் உள்ள ஒயரை மட்டும் நம்ம தனியாக கலட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கார்பனை செக் பண்ணுறதுக்காக அதில் உள்ள ஸ்க்ரூ வந்து கலட்டி விட்டுக்கிடுவோம். அதில் ஒரு ஸ்க்ரூ வந்து ஈஸியாக கழட்டிட்டாங்க, இன்னொரு ஸ்க்ரூ வந்து கலட்ட முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கு மேலே ஆங்கிள் கிரைண்டரை வச்சு ஒரு மைனஸ் மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி கலட்டி பார்த்தோம். ஈஸியாக கலண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு கார்பனை கலட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நொறுங்கி கொட்டிருச்சு. அதே மாதிரி இன்னொரு கார்பனை கலட்டி பார்த்தோம்னா அதில் ஒரு அரை கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 கார்பன் மாற்றுற மாதிரி தான் வரும். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டு காயிலுக்குள்ளே ஒயரை வந்து கலட்டி விட்டுருவோம். இப்போ அந்த கப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி அப்படியே நம்ம கையை வச்சு உருவி அதை தனியாக எடுத்துருவோம். இப்போ அந்த ஃபீல்டு காயில செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது எந்த அளவுக்கு துரு வந்து உள்ளே ஏறி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ அந்த ஃபீல்டு காயில நான் வெளியில் எடுக்கிறதுக்காக நல்லா தட்டி பார்க்குறேன். ஆனால் சுத்தமாக ஒரு அசைவு கூட இல்லைங்க. எப்படி வரும்? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WD-40 வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் நல்லா தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபீல்டு காயில் வெளியில் எடுத்து பார்த்தோன்னே தான் தெரியுது ஏகப்பட்ட துரு வந்து ஏறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பிறகு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபீல்டு காயில் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் கண்டினியூட்டி வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்தேன். கண்டினியூட்டியெல்லாம் நல்லா தான் வருது. அப்போ அந்த ஃபீல்டு காயில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய செலவு வந்து மிச்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சரும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து கருப்படிக்கலை. ஆனால் இது ரொட்டேட் ஆகாமல் அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் அந்த ஹெட்டில் உள்ள 4 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிண்டலில் உள்ள லாக் நட்டையும் நம்ம லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஹவுசிங்கை கலட்டுறோம் பாருங்க, உள்ளே எந்த அளவுக்கு மண் போய் உள்ளே செம்மி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ மண் எப்படி தான் இதுக்குள்ள போணுச்சுன்னே தெரிலங்க. இதனால தான் அந்த கியரை சுத்த விடாமல் ரொம்ப ஸ்டக் ஆகியிருந்திருக்கும் போல். இப்போ இதில் இருக்க மண்ணெல்லாம் நான் ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக சுற்றுறேன் பாருங்க. அந்த கியர் இப்போ நல்லா ஃப்ரீயாகவே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மேச்சரோட சேர்த்தாப்பில் ஒரு குட்டி கியர் வந்து ஒரு நட்டை போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கியரை வந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக கலட்டி பிரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸை மட்டும் நான் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் நான் டீசலை ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த காப்பர் வைண்டிங்கை டேமேஜ் பண்ணிடாத அளவுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எல்லா பார்ட்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா அசம்பிள் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் ஒரு லாக் வந்து வரும். ஆனால் அது வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு லாக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை அந்த கம்பிக்குள்ளே நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டனை அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லாக் ஆயிரும். அடுத்ததாக இந்த பேரிங்கை அந்த ஹெட்டில் வச்சு நல்லா தட்டி மாட்டிப்போம். இப்போ இந்த குட்டி கியரை நம்ம இருந்த இடத்துல கரெக்டாக அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்மேச்சரை பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ஆர்மேச்சரை நம்ம அந்த குட்டி கியரோட வச்சு அதுக்கான நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த கேஸுக்குள்ளே நமக்கு தேவையான அளவில் கிரீஸை வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கியர்லையும் நம்ம கிரீஸை வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்போ இந்த 2 பார்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கான 4 ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபீல்டு காயில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபீல்டு காயில் நம்ம இந்த கவருக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மாட்டிப்போம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மாட்டிப்போம். இப்போ அந்த ஆர்மேச்சர் செட்டை அப்படியே நம்ம உள்ளே சொருவிட்டு அதுக்கான 4 ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம்.
இப்போ இதில் உள்ள பழைய கார்பனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு புதுசாக கார்பன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த கார்பனை நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு 2 கார்பனையும் நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த கார்பனில் நம்ம ஃபீல்டு காயிலுக்கான ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துப்போம். ஃபைனலாக நம்ம மெயின் ஒயருக்கான ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அந்த பேக் கவருக்குள்ளே அந்த மெயின் ஒயரை விட்டுட்டு அந்த ஒயரை வந்து அந்த மிஷின் கூட வச்சு லாக் பண்ணிப்போம். இப்போ அந்த சுவிட்சுக்கான ஒயர் கனெக்ஷன்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த மறந்தாச்சுங்க. அதாவது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மிஷின் ஹெட்டுக்குள்ளே வச்சு மாட்டணும். பட் அதை வந்து சுத்தமாக மறந்தாச்சு. இதை நம்ம அப்புறமா கலட்டி மாட்டிக்கலாம். இப்போ பேக் கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான 2 ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இதில் ப்ளக் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒயரை மட்டும் நான் ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதுக்கு பொதுவாக நான் ஒரு ப்ளக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளக்கை இந்த ஒயர் கூட வச்சு கனெக்ஷன் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கான லாக் நட்டையும் நம்ம அந்த ஸ்பிண்டலில் வச்சு மாட்டிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம ஆங்கிள் கிரைண்டருக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கரண்ட்டில் சொருவி இது ரன் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்க, நம்ம ஆங்கிள் கிரைண்டர் வந்து சூப்பராக வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு டூலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த போஜோட ஹேமர் ட்ரில்லை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா CBH226TRE அப்படின்ற மாடலுங்க. இதோட கண்டிஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. பின்னாடி உள்ள சுவிட்சு அதுக்கப்புறம் கவர் எதுவுமே காணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணும் ஏகப்பட்ட அளவுல வந்து செம்மி போயிருக்கு. ஆனால் இதை ரெடி பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப டஃப்பான வேலையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட கண்டிஷனை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிக்குவோம். ஆனால் அந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கழட்டிப்போம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கவரை மட்டும் நம்பி அப்படியே கலட்டி எடுத்துப்போம். இப்போ உள்ள பார்ட்டெல்லாம் நல்லா புதுசாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் மண் அதிகமாக வந்து ஏறி இருக்குது. அதெல்லாம் நம்ம பிறகு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் மண்ணெல்லாம் சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொரடை யூஸ் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்குவோம். அப்போ தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து நமக்கு கீழே கொட்டும். இப்போ இதில் உள்ள ஆர்மேச்சரை வெளியில் எடுக்கிறதுக்காக ஊறி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு அசைவுமே இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டீசலை யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுப்போம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மண்ணு துரும் அதிகமாகிருச்சு போல். அதனால தான் வர மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வந்து டீசலை ஊற்றுறோம். டீசலை ஊற்றினோம்னா ஓரளவு ஃப்ரீயாகி வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சுத்த வைக்கக்கூடிய ஸ்லைடரை நம்ம ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி நம்பி கலாட்டி எடுத்துப்போம். இப்போ அந்த பேரிங் இருக்க சைடு சுத்தியில வச்சு தட்டி பார்த்தேன். அப்பவும் ஆர்மேச்சர் வந்து வெளில வரவே இல்லைங்க. இப்போ அதனால இதை நம்ம வேற வழியில தான் கலாட்டி ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டையும் நம்ம ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த பேரிங்கில் நான் சுத்தியில் வச்சு தட்டுறேன் பாருங்கள். அந்த ஆர்மேச்சர் எந்த அளவுக்கு வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம சுத்தியில் வச்சு தட்ட பாருங்கள் உள்ளேருந்து எவ்வளோ மண் கொட்டுது அப்படின்னு. இவ்வளோ மண் இருந்தனால தாங்க அந்த ஆர்மேச்சர் வரலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கைப்பிடி அளவு மண் இருக்கும் போலங்க. அந்த அளவுக்கு வந்து மண் உள்ளே எப்படி தான் போணுச்சுன்னு தெரில. இப்போ அந்த ஆர்மேச்சர்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து துரு ஏறி போயிருக்குன்னு. ஆனால் சுத்தனா கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாக தாங்க சுற்றுது. அந்த இன்னர் காயிலுக்குலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண் இருக்க மாதிரி தான் தெரியுது. கலாட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ அதை கலாட்டி பார்த்துருவோம். நம்ம சொன்ன மாதிரியே இன்னர் காயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண் வந்து இருக்குங்க. நம்ம தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்குலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இன்னர் காயில் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா துரு ஏறி மாட்டிக்கிச்சுங்க. நம்ம நல்லா மாங்குன்னு தட்டினா தான் அது வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வருது. நம்ம எப்படியோ ஒரு வழியாக அந்த இன்னர் காயில் வந்து கழட்டியாச்சுங்க. ஆனால் அந்த கோர் பேக்கில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு துரு வந்து ஏறி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பிறகு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்மேச்சரை இதுலேருந்து நம்ம தனியாக வந்து கழட்டி எடுக்கணும். ஆனால் அது கழட்டி எடுக்கணும்னா அதில் 2 ஸ்க்ரூ வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து கழட்டணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழுங்கி போச்சு. சரி, அந்த ஸ்க்ரூவில் ட்ரில் போட்டாச்சும் கட் பண்ணி விடலாம் பார்த்தா ட்ரில் போட்டாலும் அந்த ட்ரில் பிட்டே ஓட்டையே போட மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இதை அப்படியே வச்சு கலட்டாமல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது இதில் உள்ள ஆயில் சீலை மட்டும் நம்ம அப்படியே தனியாக கழட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள பின்னை கழட்டி விட்டுட்டு அதில் உள்ள பேரிங்கு, கியரு, அதுக்கப்புறம் ஹேமர் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துருவோம்.
இப்போ ட்ரில் பிட்டை அதுக்கப்புறம் செக் பிட்டை லாக் பண்ணுற அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கலட்டவே முடியல. ஸோ அதனால் அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது இதுலேயும் ஏகப்பட்ட மண் ரஸ்ட்டு வந்து ஏறி போயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் அதில் உள்ள வாசரு, அதுக்கப்புறம் பால் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்ப்ரிங்கு, இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம ஹேமர் ட்ரில்ல மொத்தமாக கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவு வந்து மண்ணை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து உள்ளே எப்படி போணுச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை மிஷினை போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டாங்க போல. அவ்வளவுதாங்க, நம்ம ஹேமர் ட்ரில்ல ஒரு பார்ட் விடாம எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வந்து எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா பார்ட்ஸையும் நம்ம டீசலை ஊற்றி ஊற வைப்போம். அப்பதான் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ரீஅசம்பிள் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்டில் உள்ள லாக்கை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை நான் செட்டாக அப்படியே புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மாட்டிப்போம். அதுக்கப்புறம் அந்த வாசரை மாட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பால் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் அந்த பெரிய வாசரையும் அதில் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் பார்ட்டை மாட்டிட்டு அது ரிட்டன் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த சர்க்கிள் இப்போ போட்டு நம்ம லாக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த குட்டி வாசரை மாட்டிட்டு அந்த வாசர் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த சர்க்கிள் இப்போ போட்டு லாக் பண்ணிப்போம். ஃபைனலாக அந்த ரப்பர் புஷை அதுக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிப்போம். இப்போ இந்த கிளாம்பை உள்ளே சொருவி அதுக்கான போல்ட்டை வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை உள்ளே சொருவிட்டு ஃபைனலாக அந்த கைப்பிடியை அந்த போல்ட்டில் வச்சு நல்லா டைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த லாக்கை இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிப்போம். இப்போ இந்த ஆர்மேச்சர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஃப்ரீயாகவும் நமக்கு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கியர் அசம்பிள் பண்ணுற இடத்துலலாம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த கியரு அதுக்கப்புறம் அதில் உள்ள பேரிங்க்கெலாம் நல்லா கிரேஸை வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்போ அந்த கியர்லாம் பழையபடி இருந்தாப்புல அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கான லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக கியர்லாம் நல்லா சுற்றுதா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். இப்போ அதுக்கான ஆயில் சீலை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம வேஸ்ட் ஆயில கொஞ்சோண்டு ஊற்றிப்போம். இப்போ அந்த பார்ட்டை அதுக்குள்ளே வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃபீல்டு காயில் உள்ள கவர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நான் புதுசாக ஒரு கவரை வந்து வாங்கிட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண இந்த ஃபீல்டு காயில் நம்ம அந்த கவருக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த 2 பார்ட்டையும் நம்ம கவருக்கு பின்னாடி வச்சு மாட்டிப்போம். இப்போ நம்ம கலட்டி எடுத்த ஒயரை அது கூட வச்சு மாட்டிப்போம். இப்போ இந்த கவரை அந்த ஃபீல்டு காயிலுக்கு மேலே வச்சு அப்படியே மாட்டிப்போம். இப்போ இந்த 2 பார்ட்டையும் ஒன்றா சேர்த்து மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அதில் ஒரு ஒயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னு கட்டாகி அந்த ஒயரும் கட்டாகி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒயருக்கு ஸ்லீவ் எடுத்துட்டு அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை வச்சு கொஞ்சம் லென்த்தாக ஆக்கிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கார்பன் டேமேஜ் ஆனதுனால நான் புதுசாக 2 கார்பன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த கார்பனை அந்த ஸ்லைடரில் வச்சு மாட்டிப்போம். இப்போ அந்த பார்ட்டை அப்படியே பின்னாடி வச்சு நம்ம நல்லா மாட்டிப்போம். அடுத்ததாக இதில் சுவிட்ச் இல்லாதனால ஒரு புதுசாக ஒரு சுவிட்ச் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் ஒரு ஒயரை வந்து அந்த சுவிட்சில் மாட்டிப்போம். இன்னொரு ஒயர் லென்த்தாக விட்டோம் பார்த்தீங்களா, அதை அந்த சுவிட்சில் ஒரு டெர்மினலில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒயரும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெவி டியூட்டி ஒயராக எடுத்து அந்த சுவிட்சு கூட வச்சு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பின்னாடி உள்ள கவரை மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்க, நம்ம ட்ரில் மிஷினை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கண்டிஷனு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வேலை வச்சிருச்சு இது. ஆனாலுமே இது நம்ம நீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கரண்ட்டில் சொருவி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம ட்ரில் மிஷின் போட்டாக்களே சூப்பராக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் அதோட சவுண்டு பாருங்கள், புது மிஷின் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கூட நாய்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்ததாக இந்த பிளான் பவரோட மார்பிள் கட்டரை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் தெரியல. ஆனால் பார்க்க லுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆர்மேச்சரை சுற்றி பார்த்தாலும் ஓரளவு ஃப்ரீயாக தாங்க சுற்றுது. எந்த ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இதில் உள்ள காயில் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தோம். கண்டினியூட்டியும் ஓரளவு நல்லா தான் வருது. காயிலும் போன மாதிரி நமக்கு வந்து தெரியல. சரி, இது ஓடுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டில் போட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா.
இப்போ செக் பண்ணி பார்த்ததில் அதில் மோட்டர் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் மிஸ் ஆகிற பார்ட்ஸை மட்டும் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கியர் மாட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய கிரீஸ் அப்படியே கட்டியாகி போயிருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக இதுக்கு மாட்டக்கூடிய ஒரு சில பார்ட்ஸை நம்ம புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை தான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி போட்டு ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம கலட்டி எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம வாங்கிட்டு வந்த பேரிங்கை அந்த ஹவுசிங்கில் வச்சு நல்லா தட்டி மாட்டிப்போம். இப்போ அந்த கேப்பை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்பிண்டில் நம்ம பேரிங்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஸ்பிண்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கியரை அந்த ஸ்பிண்டெல்லாம் வச்சு மாட்டிப்போம். இப்போ அந்த கியர் மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி அந்த கியர்லையும் நம்ம கிரீஸை வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்போ அந்த செட்டை அப்படியே நம்ம மார்பிள் கட்டரில் வச்சு அதுக்கான 2 ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளக் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ளக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துப்போம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 மிஷினை வந்து வெற்றிகரமாக ரீஸ்டோர் வந்து பண்ணிட்டோம். ரீஸ்டோரும் சொல்ல முடியாது, ரிப்பேர் வந்து பண்ணிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் ப்ளக்கை வந்து மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உள்ள கியர் இது மட்டும் தான் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதை வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரைண்டர் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வெளியில் மழையில் போட்டாங்களா என்னன்னு தெரில, ஃபுல்லாக வந்து ரஸ்ட்டாக ஏறி அதுக்கப்புறம் மண் வந்து சிக்கி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. கலட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா எப்படியோ சக்ஸஸாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைப்பில் தாங்க நமக்கு வந்து ரொம்ப விலை வச்சுட்டாப்புல. ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள்கிட்ட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து ஓவராக வந்து ஸ்டக் ஆகிருந்துச்சு. அதாவது ஃபுல்லாக ரஸ்ட் ஏறி உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் எந்த அளவுக்கு வந்து மண் உள்ளே போணுச்சுன்னு. ஆனால் எப்படி தான் போணுச்சுன்னே தெரிலங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு கலட்டி மாட்டுறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கலட்டுறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே போய் மண் மாட்டிருந்துச்சு. சாதாரண ஒரு லாக்கு தான், அதுவே நமக்கு வந்து அவ்வளோ வேலை வச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணால் மட்டும் போதுமா, இதை வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றனால இதில் மாட்டுற அந்த பிளேடு, அதுக்கப்புறம் இதில் ஒரு நட்டு வந்து வரும், அது வந்து நமக்கு வாங்க முடியல. ஸோ அதனால் இது வந்து ஓடுது. இதுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியதில்லை. எதுக்கும் நான் உங்கள்கிட்ட கரண்டில் சொருவி செக் பண்ணி காட்டுறேன். வேறு லெவலுங்க, நல்ல ஸ்பீடாக வந்து சுற்றுது. கிட்டத்தட்ட அது ஒரு 12,000 RPM போட்டிருக்கு. ஸோ அதனால் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பிளேடு மட்டும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதனால் இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் கிரைண்டர் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்குவோம். கரண்ட்டில் சொருவிட்டு சுவிட்சை போட்டுக்க வேண்டியதான். சுவிட்ச் போட்டு தான் இருக்குது. இப்போ அந்த நட்டை கழட்டிட்டு நம்ம பிளேடை போட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்றத. ஓகே, இது வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கட் ஆகுது அப்படின்ட்டு. வேறு லெவலுங்க, இதுவும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஸு. அடுத்து ஃபைனலாக தான் நமக்கு ரொம்ப வேலை வச்ச இவனை வந்து டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம இதை சொருவி ஆன் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரில் மூடில் வந்து வச்சுருக்கோம். இதுவுமே நல்லா அந்த ஒரு எந்த ஒரு நாய்ஸும் இல்லைங்க. புதுசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சவுண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரில்லில் போட்டோம். அதுக்கப்புறம் ஹேமர் ட்ரில் இருக்குது, அதில் போட்டு இப்போ நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கல் வந்து எடுத்துகிட்டு வரேன். நல்லா அந்த வைப்ரேஷன் ஆகிறது வந்து தெரியுது. இப்போ இந்த ஒரு செங்கக்கல்ல லைட்டாக வச்சு அழுத்துறேன். ஒரு வேஸில் இருக்குது, ஃபார்வர்டில் போகிறோம். அவ்வளோதாங்க, ஒத்தெறிஞ்சிக்கிட்டு போகுது. செம்மையாக இருக்குங்க இது பர்ஃபார்மன்ஸு. கிட்டத்தட்ட இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கிட்ட வருது. ஆனால் இது ஒரு
கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கான செலவு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து வந்து காட்டுறேன். அக்கு சுக்காக்கிறது எல்லாத்தையும். ஓகே, இப்போ நம்ம 3 டூல் ரெடி பண்ண பார்த்தீங்களா. இதில் நமக்கு என்ன ஒரு லக்குனா, இந்த 3 டூலில் வந்து நமக்கு காயில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பெரும்பாலான செலவு வந்து கம்மியாயிருச்சு. இதுவே காயில் போயிருந்துச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் நமக்கு இதில் என்ன லக்குனா காயில் வந்து போகலை. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்களும் இது மாதிரி எடுத்து சரி பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக அதை கலட்டிட்டு உள்ள காயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக கருப்படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து காயில் போயிருக்கும், அது ரொம்ப பெரிய செலவில் வந்து இழுத்து விட்டுரும். இப்போ நம்ம 3 டூலையும் ரெடி பண்ணதுக்கான செலவை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் கிரைண்டருக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதை இரும்பு கடையிலேருந்து எடுத்ததோட சேர்த்து 290 ரூபா வந்து ஆயிருக்கு. அடுத்ததாக ஹேமர் ட்ரில்லுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதை இரும்பு கடையிலேருந்து எடுத்ததோட சேர்த்து 1020 ரூபா வந்து ஆயிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்பிள் கட்டருக்கு 905 ரூபா வந்து செலவாயிருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 250 ரூபா வந்து செலவாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல், அதுக்கப்புறம் கிரீஸு, அதுக்கப்புறம் WD-40 இது எல்லாம் சேர்த்து வாங்கினதுக்காக. இப்போ இந்த 3 மிஷினையும் இவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.